இன்றைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போயிருக்காங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்திருக்கு. அதாவது இன்றைக்கி நாள் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இங்கிருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிருக்காங்க இல்லையா. நிஃப்டி வந்து 200 புள்ளிக்கு மேலே டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ப்ளஸில் தான் காமிக்கும். நிஃப்டி வந்து 22 புள்ளி வந்து ப்ளஸில் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து தான் கணக்கு. இந்த நாளுக்கும் இன்றைக்கி முடிஞ்ச இடம் இருக்கு இல்லையா, அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 30 புள்ளி வந்து ப்ளஸில் தான் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால தான். ஸோ நேற்று நம்ம முக்கியமான ப்ரீவியஸ் லோ எல்லாமே வரைஞ்சி கொடுத்துருந்தோங்க. அதை மார்க்கெட் இன்றைக்கி ஃபாலோ வந்து பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம வரைஞ்சிருந்த பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இல்லை ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ இன்றைக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 10:50 அந்த டைமில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ வரைஞ்சி திரும்ப புதுசாக வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணேன். நிஃப்டிக்கு அண்டு சென்செக்ஸுக்கு இதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ, பேங்க் நிஃப்டிக்கும் முக்கியமானது இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வந்து வந்தாங்க. ஆனால் நிஃப்டி, சென்செக்ஸில் தான் நான் அதிகமாக ட்ரேடு வந்து பண்ணுவேன். ஸோ அதில் ட்ரேடு வந்து பண்ணும்போது நல்லபடியாக வந்து டபுள் டச் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டாங்க. இதை நான் வந்து குரூப்லேயுமே போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேங்க. ப்ரீமியம் குரூப்பில் கரெக்டாக 10:50க்கு வந்து நான் போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுமே காமிக்கிறேன், நீங்களுமே வந்து பாருங்கள். ஸோ நல்லபடியாக வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 400 புள்ளி வந்து கீழே வந்து போயிருக்காங்க. நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணாலும் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணியிருக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் முக்கியமான ப்ரீவியஸில் வரைஞ்சி நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து பண்ணாலும் நாளைக்கு இதே மாதிரி போகும்னு சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம். எல்லாத்துக்குமே ஒரு வின்னிங் ரேட் வந்து இருக்கும். 100 நாள் ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா 70 நாள் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஒரு 30 நாள் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அப்படி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது அதை மனசார ஏற்றுக்கிட்டு அடுத்த நாளுக்கு வந்து போயிடணும். ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா ஒரு செகண்ட் தவறாக முடிவு எடுத்தாலும் அந்த ட்ரேடு வந்து லாஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கான மார்க்கெட் இந்த மாதிரி முடிஞ்சிருக்காங்க. நம்ம ஒன் டேயில் வந்து பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி தான் எடுக்குதுங்க. நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி இதை பற்றி. இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 4 நாட்களாக பங்குச்சந்தை மேலேயே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வராங்க அப்படின்னா எது வரைக்கும் வந்து வரலாம், ஏன் இது வரைக்கும் வந்து வரலாம், இதை பற்றிலாம் பேசியிருந்தோம். இப்போ அதை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இன்றைக்கி வந்து கீழே வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் லோ எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்டிங், எஸ்ஐபி இப்படி கம்ப்ளீட்டாக ட்ரேடிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் பற்றியுமே கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த 3 புக்கு வந்து படிங்க. ஒரு 20K 50K கோர்ஸில் என்ன இருக்குமோ அதே ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ட்ரேடிங்கில் வந்து எதுவுமே தெரியாமல் ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் வாங்கி படிங்க. சரி, ஓகே, முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் கேண்டில். இன்னும் ஒரு 8 நாளில் அந்த கேண்டில் வந்து முடிய போகுது. அந்த 8 நாளுக்குள்ளே கீழே போயிட்டு மேலே வந்தால் கூட இதே மாதிரி தான் க்ரீன் கேண்டிலாக இருக்க போகுது. நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருக்க போகுது. இது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு டச் இருக்கு இல்லையா, இந்த ஒரு 25,890 இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடும். ஒருவேளை அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாமல் கீழேயே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஒருவேளை இங்கேருந்து கீழே கூட வரலாம். ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஒரு 8 நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். நீங்களும் நல்லபடியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது ஒன் டேயில் நம்ம நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு நல்லபடியாக மேலே வந்து வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ப்ரீவியஸ் ஹையை பொறுத்த வரைக்கும் இது அதை நோக்கி தான் வந்து வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம், வந்தாங்கன்னா நல்லது. அதை யூஸ் பண்ணி இன்னும் 2 ட்ரேடு வந்து பண்ணலாம். வரல அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஸ்டாக்கில் வந்து ட்ரேடு வந்து பண்ணால் மட்டும்தான் இதை ரொம்ப ரொம்ப கவனமாக கவனிக்கணும்.
ஓகே, ஒன் டேயில் ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு வேளை இங்கேருந்து இப்படி கூட வந்துட்டு கூட இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் இது தாங்க, 25,820. ப்ரோ நீங்கள் நேற்று வந்து இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க, ப்ரீவியஸ் லோ 25,690 வந்து கொடுத்துருந்தீங்க. இன்றைக்கி ஏன் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா 2 நாட்களாக இதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டாங்க இல்லையா? அப்போது மல்டிபிள் டைம் இதை டச் பண்ண வந்திருக்கு மார்க்கெட். அப்படிங்கிறனால இதை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணும், அதனால தான் கொடுத்துருக்கேன். 25,820 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இந்த இடத்துல இல்லைங்க, இப்போதைக்கு இல்லை. 26,100 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. 5 மினிட்டில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் ஒரு பெரிய மாற்றம்லாம் எதுவும் இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் தான். 25,800 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 26,030ங்க. 1 ஹவரில் கூட கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது, ஆனால் 5 மினிட்டில் பக்கமாகவே இருக்குது. ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வரைஞ்சாச்சு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க, ஸ்டாடல் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல தான் காலையில் வந்து செல் பண்ணுவாங்க. ரெண்டையுமே சி அண்டு பி, ஏதாச்சும் ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது ரெண்டுமே இப்படி மேலே வருமா, ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுமா, அந்த ஒன்றை வந்து தூக்கிட்டு ஒன்றை மட்டும் ஹோல்டிங் வந்து பண்ணிக்குவாங்க. இப்போ மேலே போச்சுன்னா அவங்களுக்கும் ப்ராஃபிட், நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நமக்கும் நல்லபடியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ்லேயும் அதே பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ வேகமாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹையை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து ரெஸ்பெக்டே பண்ணாமல் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போனாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபேக் பிரேக் அவுட் கிடையாது, திரும்ப வருவாங்க கீழே அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வராங்கன்னா 84,090 ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இங்கேருந்து மேலே போகுதுன்னா சில கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். மார்னிங் ஸ்டார், புல்லிஸ் என்கல்ஃபிங், டோஜி, இந்த மாதிரி கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகான்னு சொல்லிட்டு கவனமாக பார்க்கணுங்க. சும்மா இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வேலிடாக வந்து இருக்கும். ஓகே, இப்போது 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு 84,250, சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 85,270ங்க. அடுத்து 5 மினிட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ 84,220ங்க. அதேமாதிரி 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும் இல்லையா? நிஃப்டியில் மாதிரியே மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். 85,040ங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் பேங்க் நிஃப்டி சொதப்பிருச்சுங்க, இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. 1 டேயில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி பேட்டர்ன் எதுவுமே ஃபார்ம் ஆகலை, பெர்ஃபெக்டான பேட்டர்ன் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹை நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே இருக்குது. 1 டேயில் இந்த மாதிரி பாயிண்ட் கிட்ட வந்துட்டு இங்கே ஏதாச்சும் நடக்குமான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ் லோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் தாங்க. நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரியே இதுலேயும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது 57,890. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 58,550ங்க. நம்ம சும்மா இந்த மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிடக்கூடாது. நாளைக்கு எந்த இடத்துல ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுவாங்க, ஏன் கீழே மார்க்கெட் போகுது, இப்படி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இண்டிகேட்டர்லாம் என்ன சொல்லுது அப்படிலாம் பார்த்துட்டு தான் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டாக அந்த முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து வரையணும், ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த முக்கியம் இல்லாத பாயிண்ட் வந்து வரைஞ்சிடணும். இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. ஓகேங்க, அடுத்து நம்ம 5 மினிட்டில் வந்து பார்த்துடலாம். 5 மினிட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 57,890 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 58,430ங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள்.
ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக தெரியாதுன்னா உடனடியாக முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, இல்லை புத்தகங்கள் படித்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். நான் 5 வருஷமாக நிறைய கோர்ஸ் வந்து படிச்சுட்டேன். அதே மாதிரி ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 இயரில் நிறையா லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணி இப்போ நல்லபடியாக வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.